பெங்களூரு சிவன்செட்டி கார்டன் ஆஸ்பார்னன் சாலையில் உள்ள முதலியார் சங்கத்தில் வியாழக்கிழமை தி கோ தாமோதரனின் 80வது பிறந்தநாள் விழா மற்றும் தி கோ தாமோதரன் கீதா தம்பதியின் அமுத விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் அவர்களது உறவினர்கள், நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மட்டுமின்றி அனைத்து மொழியைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்து விழாவை சிறப்பித்தனர். அம்பேத்கர் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் சம்பத்ராஜ், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சரவணன், ரகுதேவராஜ், கர்நாடக மாநிலத்தின் திமுக அமைப்பாளர் ந. இராமசாமி, பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, திக்க மாநில தலைவர் ஜானகிராமன், முல்லைக்கோ கஜபதி, புஷ்பலட்சுமி, தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கோதாமோதரன், செயலாளர் சம்பத், கோபிநாத், அமுதபாண்டியன், ராமசுப்பிரமணியன், முன்னாள் செயலாளர் வாசேதரன், ராமசந்திரன், கோ. கருணாநிதி உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், தாய்மொழி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எஸ். டி. குமார், விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் பையப்பனஹள்ளி டாக்டர் கே. ரமேஷ், உரிமைக்குரல் எம்.ஜி.ஆர். ரவி, காங்கிரஸ் பிரமுகர்கள் விஸ்வநாதன், ராஜேந்திரன், ராஜசேகரன், கோபி, கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் நமுத்துமணி, நிர்வாகிகள் மதியழகன், தினகரவேலு, வெங்கடேஷ் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பின்னர் தாம்பூலம், அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இன்று நடைபெறுகிற ஐயா தி கோ தாமோதரன் அவர்களின் அமுத விழா 80வது ஆண்டு பிறந்த தினத்தை ஒட்டி இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக இங்குள்ள முதலியார் சங்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழுக்கு தொண்டு செய்த தமிழ் பெருந்தகையாளர் ஏறத்தாழ 80 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே பிறந்து தனக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் தமிழ் தமிழ் என்று தமிழர் நலன் சார்ந்த எண்ணங்களுக்கும் தமிழுக்கும் தூய தொண்டாற்றிய பெருமகனார் திரு தி கோ தாமோதரன் அவர்கள் இந்த அமுத விழாவில், இந்த அமுத நாளில் பல்லாண்டு வாழ்ந்து சிறப்புற மனதார தாய்மொழி கூட்டமைப்பு சார்பாக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.